கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் தொடர்ச்சியாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒப்பிட்டு தியானிக்கும் வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரையுள்ள வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 55 63 வரையுள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் பாகால் தீர்க்கதரிசிகளால் பலி செலுத்தப்பட்ட காளை, புதிய ஏற்பாட்டில் ஆயத்தப்படுத்தப்பட்ட காளையாக இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் 2 காளைகள் பலியிடப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் 2ம் சேர்த்து ஒரே காளையாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பு 2 காளைகள் கொண்டு வரப்பட்டது. அதில் பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிர தீர்க்கதரிசிகளும் ஒரு காளையை தெரிந்தெடுத்தன. அதேபோல் புதிய ஏற்பாட்டில் தேசாதிபதி பிலாத்துவுக்கு முன்பு 2 காளைகள் கொண்டு வரப்பட்டது. ஒன்று கொலைக்காரன் பரபாஸ், 2வது மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து. இவ்விருவரில் பிரதான ஆசாரியர்கள், மூப்பர், பரிசேயர், சதுசேயர் யாவரும் தெரிந்தெடுத்த காளை இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் பாகால் தீர்க்கதரிசிகள் தாங்களே தெரிந்தெடுத்த காளையை பலிக்கு ஆயத்தம் பண்ணி பாகாலை நோக்கி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் ஒவ்வவில்லை. அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 27:12 பிரதான ஆசாரியர் மூப்பரும் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரில் குதித்து ஆடினார்கள் என்று வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மார்க் 14:63 பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று குதித்தான். மத்தியான வேளையிலே எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பரியாசம் செய்தது யாரை குறிக்கிறது என்று தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் கேட்கலாம். தொடர்ச்சியாக கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.